2 நாளைக்கு முன்னாடி Flipkartல வந்து பார்த்தீங்கன்னா, கிராசரிஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ரெகுலரா பார்த்தீங்கன்னா, இந்த டாய்லெட் கிளீனிங் ஐட்டம்ஸும், அதுக்கப்புறம் வாஷிங் பவுடர் வந்து மோஸ்ட்லி இங்க வந்து பல்கா வாங்கி வச்சுப்பேன் ஆஃபர்ஸ் இருக்கும்போது. நம்ம வாங்குற எம்ஆர்பிய விட கொஞ்சம் ரொம்ப நல்லாவே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். எப்பவுமே வந்து நான் இந்த மாரி கிளீனிங் ஐட்டம்ஸ் வந்து Flipkartல தான் வாங்குவேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆயிலும், அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி மாவும் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நம்ம கண்ணு முன்னாடியே டெலிவரி பண்ணும்போது கிராசரிஸ் மட்டும் நம்ம கண்ணு முன்னாடியே ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. ப்ராடக்ட் ஏதாவது லீக்கேஜ் இருக்கா? இல்ல வந்து எக்ஸ்பைரி டேட் ஏதாவது போயிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்படின்னா நம்ம வந்து பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்தத கையோட எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கேனுமே காலியா இருந்ததுனால எல்லாத்தையும் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தீபாவளி டைம்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட Flipkartலேருந்து வாங்கியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக வந்து ஒரே ஒரு மக்காச்சோளம் மட்டும் இருந்தது. அதே வந்து பாயில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, அது வேகறதுக்கு வந்து போட்டாச்சு. நம்ம எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்பேக் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்லிங் பேக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். ஃபோன் மட்டும் வச்சுக்கிறதுக்காக, கொஞ்சமாக சேஞ்ச் மட்டும் வச்சுக்கிறதுக்காக இது மாதிரி பார்த்திங்கன்னா, ட்ரைவ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா, மீஷோவில் தான் வாங்கினேன் இந்த பேகு. வெறும் ₹190 தான். பட் ப்ரைஸ்க்கும் குவாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்தது பேகு. இந்த ப்ராடக்ட்டோட கோட் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும். கார்னும் வந்து நல்லா வெந்துடுச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு எல்லாருக்கும் கோல்டு, ஃபீவரு மாற்றி மாற்றி வந்துட்டே இருந்ததுனால, கொஞ்சமாக ஒரு சிக்கன் மட்டும் போட்டு லைட்டாக தக்காளி, வெங்காயம் வதக்கி பெப்பர் போட்டு வந்து கிரேவி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் அந்த ஃபீவர் டைமில் இந்த கிட்ஸு பக்கத்தில் வராதீங்கன்னு சொன்னால், அப்போ தான் நம்ம பக்கத்தில் வேணும்னே வந்து நிற்பாங்க. எது வேண்டான்னு சொல்கிறோமோ அப்போ தான் வந்து நம்மக்கிட்ட அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் கிட்ஸை சிக்காக இருக்கும்போது எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.